இன்றைக்கி வந்துட்டு ராகி சேமியா எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேக்கெட் ராகி சேமியா எடுத்து தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுமே இதில் ஊற வச்சுக்கிடலாம். தண்ணி காயிற அளவுக்கு ஊறினா மட்டும் போதும். இப்போ வந்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை வச்சு நல்லா காய வச்சுக்கிடலாம். தண்ணி கொதிக்கிற அளவுக்கு ராகி சேமியா ஊற வச்சா போதுமானது. இப்போ வந்துட்டு வெள்ளை துணி நம்ம எடுத்து வச்சுருப்போம் பார்த்திங்களா, கொழுக்கட்டெல்லாம் செய்ய. அந்த துணியை வந்துட்டு எடுத்து ராகி வந்துட்டு நம்ம புட்டு மாதிரி அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வந்துட்டு ஆவிரி கட்டி ஒரு 5 நிமிஷம் போல் வெந்தால் போதும். 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு இருக்குது, உதிரி உதிரியாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு அகலமான பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிடலாம். அது கொஞ்சம் நேரம் போல் ஆறட்டும். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கிடலாம். கடுகு நல்லா வெடித்து வந்த உடனே கொஞ்சம் போல் உளுந்து, கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். 2 வரமிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிடலாம். தேவையான அளவுக்கு கருவேப்பிலையுமே போட்டு நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுடலாம். ஒரு பிஞ்சு வந்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கிடலாம். இது வந்துட்டு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேமியா ஊற வைக்கும்போது உப்பு ஆட் பண்ணியிருப்போம். அதனால் இப்போ கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணி நம்ம சேமியா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்துட்டு இதில் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கிடலாம். நல்லா கலந்து எடுத்தாச்சு. சூப்பரான கார சேமியா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஹெல்த்தி ஃபுட்டும் கூட, ரொம்ப நல்லது உடம்புக்கு. இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.